அப்பா அம்மா பாத்து மெதுவாப்பா. எப்படி இருக்குப்பா உடம்பு? இப்ப பரவாயில்லம்மா. பாலை குடிச்சிட்டு இந்த மாத்திரையை சாப்பிடுங்கப்பா. வேண்டாம் பார்வதி, தலை சுத்துற மாதிரியே கறக்கமா இருக்குமா. அந்த கிறக்கம் போகணும்னா இந்த மாத்திரையை சாப்பிடணும்ப்பா. இத குடிங்க, சூடா இருக்குப்பா, பாத்து சாப்பிடுங்க. என்னால் தானப்பா உங்களுக்கு இதெல்லாம். இல்ல பார்வதி, அப்படிலாம் சொல்லாத. அந்த கடவுள் புண்ணியத்துல நீ நல்லபடியா பூஜையை முடிச்சிட்ட, அதுவே எனக்கு போதுமா. நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ அதை விட நீங்க நல்லா இருக்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம்ப்பா. நீங்க டைமுக்கு சாப்பிட்டு மாத்திரை போடுங்க. அதான் நீ நேரத்துக்கு கரெக்டா வந்து கொடுத்துறியே, அப்புறம் என்னம்மா. சரிம்மா, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன். நீ போயிட்டு வாமா. படுத்துக்கோங்கப்பா. அப்பாவை நல்லபடியா மன நிறைவோட பாத்துக்கோமா. நெஞ்சு கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்குமா. ஏற்கனவே நெஞ்சு வலின்னு சொன்னாரு, இப்போ தலையில வேற அடிபட்டிருக்கு. நான் உங்களை நல்லபடியா பாத்துக்கிறேன்ப்பா, உங்களுக்கு எதுவும் ஆகாது. அப்பா, நான் இங்கே இருக்கேன்ப்பா. ஏமா, நீ வீட்டுக்கு போ. நாளைக்கு வீட்டுல பூஜை இருக்குல்ல, போமா. மாத்திரை தான் கொடுத்துட்டு இல்ல, பத்திரமா போயிட்டு வாமா. அப்பா, ஐயோ, இன்னும் என்னெல்லாம் நடக்குமோ தெரியலையே. ஏதோ இந்த பெஞ்சாவது விட்டு வச்சானுங்களே. அம்மா, ஐயோ அம்மா, காத்து கூட வரலையே. ஒரு ஃபேனை வைக்க மாட்டானுங்க. இது என்ன கொடுமை. இதுலயாவது விசிறுவோம். என்ன இங்கே ஒரு லெட்டர் இருக்கு, இன்னும் லெட்டர் முடியலையா? ஐயோ, இவ்வளவு பெரிய லெட்டரா? இதை எப்படி படிக்கிறது? அந்த விளக்கு எங்க? வா, இதுல என்ன எழுதி வச்சிருக்கானுங்கன்னு தெரியலையே. மறுபடியும் டாஸ்கா? என்ன சித்தி, இந்த ரூம்ல இருந்து தப்பிச்சு போறதுக்கு புத்திசாலித்தனமா என்னென்னமோ பண்ணிருப்பீங்க போல இருக்கே. அந்த மாதிரி இனிமேல் எதுவுமே பண்ணாம நீங்க முதலா ஒரு கதவை கண்டுபிடிச்சீங்களே, அந்த கதவு பக்கம் கொஞ்சம் வாங்க. அது முதல்ல கண்டுபிடிச்ச கதவா? அது எந்த பக்கம் இருக்கு? எங்க? இங்க. இதான் நான் முதல்ல கண்டுபிடிச்ச கதவு. இது போட்டே தானே இருக்கு. வந்துட்டேன், என்ன பண்றது? கதவோட வலது பக்கத்துல கொஞ்சம் மேல பாருங்க, சாவி ஒண்ணு தொங்கிட்டு இருக்கும். அதை எடுத்து கதவை தருங்க. வலதா? வலது எது? இதான் வலது. இங்க? ஆமா, சாவி இருக்கு. இதுதான் இந்த கதவோட சாவியா? அட பாவீங்களா, லட்டு மாதிரி சாவியை இங்க வச்சுட்டுதான் என்ன இப்படி கல்லா தூக்க வச்சீங்களா? இருக்கட்டும்,
இந்த சாவியை வச்சு கதவை திறந்து வெளியே போய் என்ன பண்றேன்னு பாருங்க. எப்படியும் பல ஊர் தாண்டி தான் என்ன அடைச்சு வச்சிருப்பீங்க. இருக்கட்டும், கதவை திறந்ததும் கிட்டக்கிற வண்டியை பிடிச்சி ஊருக்கு வந்து உங்களை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. இன்னையோட நீங்க தொலைஞ்சு நம்ம வீடு. அப்ப இது யார் ரூம்? ஐயோ, என் ரூம்லயே என்ன ரூம் எல்லாம் மாத்தி அடைச்சு வச்ச. இந்த விளக்கு வேற விளக்கு. ஐயோ டேய், என் கண்ணுல மட்டும் இசுக்குன அப்படியே கொழுத்து. அத்தை, இத்தனை நாள் எங்க போயிருந்தீங்க? நான் போனதெல்லாம் இருக்கட்டும், நீ எங்க மின்னிக்கிட்டு கிளம்பிட்ட? அதான் அத்தை, பார்வதி விரதத்தை முடிச்சிட்டால, அதான் இன்னைக்கு அவளை பரம்பரை மருமகளா ஏத்துக்கிற ஃபங்க்ஷன் நடக்க போகுது. என்னது? விரதத்தை முடிச்சிட்டாளா? ஆமா அத்தை. விழாவாடி நடத்துறீங்க இன்னைக்கு? வணக்கம் சித்தி. உட்காரு பார்வதி. நீங்க ரெண்டு பேரும் போய் நம்ம பரம்பரை நகைப்பெட்டி எடுத்துட்டு வாங்க. சரிம்மா. வாளையும் எடுத்துட்டு வாங்க. பார்வதி, இன்னைக்கு உன் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாளா தான் இருக்க போகுது. இந்த ஒரு நாளுக்காக நீ ராத்திரியும் பகலும் காத்திருந்தது இப்ப நடக்க போகுது. இன்னைக்கு கண்ணு முன்னாடி நடக்க போகுது. சொல்லு பார்வதி, உனக்கு சந்தோஷம் தானே? உங்க சந்தோஷம் தாமா ஏன் சந்தோஷம். நீங்க மனப்பூர்வமா செய்யற எதுவா இருந்தாலும் எனக்கு அது சந்தோஷம் தாமா. பார்வதி, இந்த பரம்பரை நகைப்பெட்டி அகிலாண்டேஸ்வரி, ஆதி பரமேஸ்வரன் இந்த ஆள் வந்தாச்சா?
வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா ஐயா? நான் நல்லா இருக்கேன் சுந்தரம், நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேங்க ஐயா, சந்தோஷம். நல்லா இருக்கு. வணக்கம், வாங்க மாமா. ஆ, வாங்க மாமா. மாமா, இந்த ஃபங்க்ஷன்ல நீங்க இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க. நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்ல நான் இல்லாம எப்படி மாப்பிள்ள? கரெக்டா சொன்னீங்க. சரிதான் மாமா. ம், வாங்க மாப்பிள்ள மாமா. இப்படி வாங்க. என்ன அகிலா, எப்படி இருக்க? பார்வதிய மருமகளை ஏத்துக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன இந்த அகிலா உள்ள வந்த உடனே வக்கீல் நோட்டீஸை வச்சு வெளுத்து வாங்குவான்னு பார்த்தா வாய்தா வாங்கின வக்கீல் மாதிரி அமைதியா நிக்கிறா. அப்ப வெடிக்க மாட்டாளா? ஒருவேளை அண்ணன் சென்டிமெண்ட்ல விழுந்துட்டாலோ? அகிலா கௌரவத்துக்கு முன்னாடி சென்டிமெண்ட் பார்க்க மாட்டாளே. இந்த அழையா விருந்தாளிங்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம சபையில ஏறி வந்துருவாங்கல்ல. என் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நான் எதுக்கு வெக்கப்படணும்? அக்கா கேட்டீங்களா? அவர் வீடாமா. சூசகமா சொல்றாரு, இது அவரு வீடா. ஏன்ன நீங்க அக்கா மனசையே நோகடிச்சிட்டு அவங்க முன்னாடியே வந்து நக்கலா சொல்லிட்டு சிரிச்சிட்டு நிப்பீங்க. அத பார்த்துட்டு நாங்கெல்லாம் சும்மா இருக்கணுமா? சித்தி, இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? நான் என்ன அப்படி தேவையில்லாம பேசிட்டேன்? அவர் என்ன பண்ணாரு உனக்கு தெரியுமா? வனஜா, அதுக்கு இல்லக்கா, இவர் என்ன பண்ணாருன்னு சொன்னாதானே எல்லாருக்கும் தெரியும். விடு. எங்க பரம்பரை வழக்கம் இது. எங்க வீடு தேடி வந்த விருந்தாளிகளை யாருமே விரட்ட மாட்டோம். பரவாயில்ல, எத்தனையோ பேர் வந்திருக்காங்க, இருந்துட்டு போட்டோம். இவ ஒருத்தி வெடிக்கிறதுக்கும் கௌரவத்தை சொல்லுவா, நமத்து போறதுக்கும் கௌரவத்தை சொல்லுவா. சரி இருக்கட்டும், இப்ப வெடிக்கலன்னா என்ன, இன்னும் கொஞ்ச நேரத்துல வெடிக்க தானே போகுது. எல்லாரும் கண்ணு முன்னாடியே தானே இருக்கீங்க, எங்க போயிட போறீங்க? நான் ஒன்றும் சும்மா வரல. இந்த பரம்பரை மேல எனக்கும் அக்கறை இருக்கு. நான் என் கடமையை செய்ய வந்தேன். இங்க வராம இருந்திருந்தா இந்த ஃபங்க்ஷனே முழுசா நடக்காது. நல்ல வேலை மாமா, இப்போவாவது சரியான நேரத்துக்கு வந்தீங்களே. நீங்களும் அம்மாவும் சேர்ந்து ஒரே நேரத்துல போசான நகை பெட்டியில கைரேகை வச்சாதான் பெட்டியை திறந்து அந்த நகைகள்லாம் எடுத்து பார்வதிக்கு போட்டு விட முடியும். அம்மா, ஆதி பரமேஸ்வரன் மாமாவும் கை வச்சாதானே போசான பெட்டியை திறக்க முடியும். நம்ம பரம்பரை நகைகளை பார்வதி போட்டுக்கிட்டா தானே விழா முழுசா முடியும். நாமளே கூப்பிடலனாலும் இப்ப அவரே வந்திருக்காரு. இன்னி கோவத்துக்காக வழக்கத்தை மாத்த வேண்டாமா? இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் நீங்க அனுமதி கொடுக்கணும் ப்ளீஸ். மாமா, நீங்க வந்து உங்க கடமையை செய்யுங்க. மாப்பிள்ள, அது உங்களுக்கு தெரிஞ்ச என்ன பிரயோஜனம்? அகிலாவுக்கு இன்னும் புரியலையே. அதனால தான் இன்னும் என்ன கோவமா பாத்துக்கிட்டு இருக்கு. போதும், அதிக வசனம்லாம் இங்க யாரும் பேச வேண்டாம். முறைப்படி யார் என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு போட்டோம். நான் எப்ப தடுத்திருக்கேன்? வாங்க.
எழுந்திரு பார்வதி, உனக்கு அதை போடலாம். இந்த நிமிஷத்துல இருந்து ஆதிக்கடவுர் பரம்பரையோட மூத்த மருமக நீதான் பார்வதி. நம்ம பரம்பரையோட ஒரே அதிகார வாரிசும் நீதான். இனிமே இந்த பரம்பரையோட ஒளி விளக்கா நீதான் பார்வதி இருக்க போற. அத நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இது வெறும் வாள் இல்ல பார்வதி, இத்தனை வருஷமா நான் காப்பாத்தின நம்ம பரம்பரை கௌரவம். இனி இந்த ஒட்டுமொத்த கௌரவத்தையும் நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன் பார்வதி. குலசாமியின் தலைமகள் நீயே, காக்கும் கடவுளின் இத வாங்கிக்கோ. கருவறை நீயே, ஆயிரம் தாயின் பாசம் நீயே, அன்பினால் என்றும் நீ வெல்வாயே, ஆளாமலாளும் ராணியே, தெய்வம் தந்த ஆளாமலாளும் ராணியே, தெய்வம் தந்த அம்மா, என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. இனி எல்லா நாளும் உனக்கு சந்தோஷமான நாளா இருக்கணும்னு ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா. இந்த ஆசீர்வாதம் பண்ணுங்க. பார்வதி, யார் கால்ல விழற? அங்கெல்லாம் உனக்கு ஆசீர்வாதம் இல்ல, வாங்காத.